பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கின்றார் தலைவராகிய ஆண்டவர். அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது: மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் என்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமதற்கு அரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோள்களில் அவர்கள் வைக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட மாட்டார்கள். தாங்கள் செய்வதையெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் செய்கின்றார்கள். தாங்கள் மறைநூலின் வாசக பட்டைகளை அகலமாக்குகின்றார்கள். அங்கிகளின் குஞ்சங்களை பெரிதாக்குகின்றார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள். சந்தைகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகின்றார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணுலகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்க வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்கட்டும். தம்மை தாமே உயர்த்துவோர் எவரும் தாழ்த்த பெறுவர். தம்மை தாமே தாழ்த்துகின்றவர் எவரும் உயர்த்த பெறுவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.